அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு தனித்து நின்றால் பிரச்சனையா அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக 10ல் குரு தனித்து நின்றால் பிரச்சனையா அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்க போகிறது. அதாவது பொதுவாக நிறைய ஜோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இருந்தால் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் சொல்கிறாங்க? அதுக்கூட ஆன்சர் தான் இதுக்கூட ஆன்சராகவும் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ 10ல் ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வேலை பண்ணும்போது அல்லது தொழில் பண்ணும்போது அங்கே ஏதாவது பிரச்சனை வருது, ஒரு இக்கட்டான சூழல் வருது, அல்லது சரியாக செயல்பட முடியல அப்படின்னா, பாவகிரகம் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு போராட்டம் பண்ணி, ஃப்ராடு பண்ணி, இல்லீகலாக இருந்து, அல்லது ரகடாக நடந்து, அல்லது எதிர்த்து பேசி சண்டை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி தன் காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு பலன் சொல்லியிருக்காங்க. சனியோ ராகுவோ செவ்வாயோ இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ்னஸை காட்டி தொழில் சூழல்ல, வேலை சூழல்ல தனக்கு என்ன வேணுமோ, தான் எதை செய்யணுமோ அதை எப்படியாச்சும் செஞ்சிருவாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க. அதே தான் குருவுக்குமே. இப்போ இருக்கிறதுலே ரொம்ப நல்லவர், சுப கிரகம் அப்படின்னா அது குரு தான். அப்போ அந்த குரு 10ல் இருந்தது அப்படின்னா அந்த அவர் செய்கிற தொழிலில், வேலையில் அந்த ரகட்னஸ், வேலை வாங்குற தனம், அல்லது அந்த துரிதம், அல்லது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு செயல்படுறது, இப்படியான கேரக்டர் வருவது ரொம்ப கம்மி. இந்த அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு அப்படிங்கிற மாதிரி சில பாடல்களும் மூல நூட்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம், அவங்க பண்ணுற வேலையிலையோ தொழிலையோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நேர்மை பார்ப்பாங்க, நீதி பார்ப்பாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்காது. வேகம், கோபம், அடக்குமுறை, பொய் சொல்றது, வளைவு சுழிவு, ஏமாத்துறது, இது எல்லாமே இருக்காது. ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் வியாபாரத்தில் இருந்தா, தொழிலில் இருந்தா அதை சரியா செய்ய முடியாது, சரியா ரிசல்ட் வராது. அப்படிங்கிறதுனால தான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. ரொம்ப நல்லவர், என்ன நடந்தாலும் எதிர்த்து செயல்பட வேண்டிய ஒரு இடத்துல இருந்தாருன்னா அவரால் திறம்பட செயல்பட முடியாது. இறக்க குணம், தர்ம சிந்தனை வந்துடும். அதனாலதான் அப்படி ஒரு பழமொழி சொல்லப்பட்டது. ஆனா 10ல் குரு இருக்கிறவங்க அல்லது குரு தனிச்சு இருக்கிறவங்க, தனிச்சு இருந்து தசாபத்தி நடத்துறவங்க, குரு சார்ந்த தொழில்களை பண்ணும்போது அவர் சிறப்பாக தான் இருக்காரு. வழிகாட்டுற நபர், ஆசிரியர், ட்ரெயினர், கன்சல்டன்ட், தலைமை பொறுப்புகள் இருக்கவங்க, நிர்வாகம் பண்றவங்க, பணம் கையாளுறவங்க, இப்படி நிறைய கேட்டகரியில குரு தனிச்சு இருந்து தசாபத்தி நடத்துறவங்க சிறப்பா செயல்பட முடியும். அதுலயும் குறிப்பா அந்த குரு ஸ்தானத்துல இருந்து, ஆசிரியர் ஸ்தானத்துல இருந்து, ட்ரெயினர் ஸ்தானத்துல இருந்து தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுக்குற அந்த வேலையை குரு தனிச்சிருந்து, அது 10ல் இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணாங்கன்னா அவங்க சிறப்பா செயல்பட முடியும், நல்ல வருமானம் பார்க்க முடியும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒரு சில ஜாதகங்கள்ல பார்த்துருக்கேன், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ குரு தனிச்சு நின்னா பிரச்சனை ஆயிரும், சரியில்லாத பலன்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் புரிதல் இல்லாம சொல்லப்படுற விஷயங்கள். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குரு தனிச்சு நிற்கும் போது ரொம்ப ஓவர் குருவா இருப்பாரு. அட்வைஸ் மட்டுமே பண்ணுவாரு, இறங்கி உழைக்க மாட்டாரு. மேல் நிலையில இருந்துகிட்டு கைட் பண்றது மட்டுமே வேலையா பார்ப்பாரு. உடல் உழைப்பு இருக்காது, இறங்கி செயல்படுறது இருக்காது. கள நிலவரத்தை பெருசா இறங்கி செய்ய மாட்டாங்க. வெவ்வேறு இடங்களுக்கு போய் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி சில நெகட்டிவும் இருக்கு. கள நிலவரம், எக்ஸ்பீரியன்ஸு, யதார்த்த நடைமுறை, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல லேக் ஆகும். அதனாலதான் 10ல் குரு இருக்கவங்க தசாபத்தி நடத்தும் போது சரியா செயல்பட முடியாம போகுது. இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. பட் நம்ம சொன்னபடி இந்த குணத்தை மாத்திக்கிட்டு இறங்கி செயல்படுற அந்த நோக்கத்தை வளர்த்துக்கிட்டு கள நிலவரத்துல இறங்கி எல்லா இடத்துலயும் எது சரியோ அதை நோக்கி போறவங்களுக்கு இந்த குரு 10ல் இருக்கிற இடம் பாழாகும் அப்படிங்கிற பலன் ஒத்து வராது. கண்டிப்பா நீங்க சிறப்பா செயல்பட முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், எந்த கிரகம் எப்படி செயல்படுங்கிற டீடைல்டு அனாலிசிஸ் ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.